வணக்கம். சமீபமா அண்ணாமலையோட பேச்சே எங்கேயுமே தென்படவே இல்ல. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருக்கம். அடிச்சு நவுத்துறதுல அவர்தான். எல்லா கட்சியுமே அலற விடக்கூடிய நபர் அவர்தான். அவருடைய பேச்ச கேட்டாலே எல்லாருமே டென்ஷன் ஆயிருவாங்க. மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்கலாம். பாஜகவோட வளர்ச்சிக்குமே அவரு ஒரு துணையா இருந்தார். ஆனா, எடப்பாடி பழனிசாமி அவர தான் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கி விட்டார். சரி, அதுக்கப்புறம் அண்ணாமலை பெருசா இது பண்ணல. பாஜக மேலிடமும் கண்டுக்கல. நயினா நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய வந்து எங்கெல்லாம் டம்மியாக்க முடியுமோ, அங்கெல்லாம் டம்மியாக்குறதுக்கு தான் அவர் முயற்சி செஞ்சாரு. அப்படிப்பட்ட ஒரு பதவியோ, ஒரு இதோ எனக்கு தனக்கு தேவை கிடையாது. ஏன்னா, நயினா நாகேந்திரன் அனுமதிச்சா தான் அவர் செய்தியாளரை சந்திச்சு பேச முடியும். இது அண்ணாமலை கொண்டு வந்த திட்டம் தான். ஆனா, அத அவரு கைய வச்சு அவர் கண்ண குத்துற மாரி வேலைய இப்ப நயினா நாகேந்திரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஏன் செய்தியாளர் சந்திக்கணும்? நான் ஏன் பேசணும்? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் அவர் போயிட்டாரு. அண்ணாமலை போயிட்டாரு. மதியாதார் வாசல் மிதியாதே அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல அவருமே இருக்கிறாரு. இப்ப சமீபத்துல கூட பிரதமர் வந்தாரு. பிரதமர் வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னாரு, "நீங்க போய் சென்னையில போய் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கூட நின்று பிரதமரை வரவேறுங்க அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியோடலாம் நிற்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாரோ, அதே போல் இப்போ அண்ணாமலையும் அப்படி தான் நினைக்கிறாரு. எடப்பாடி பக்கத்தில் வந்து அவர் நிற்கிறதுக்கே வந்து சங்கோச்சப்படுறாரு, அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாரு. அவர் கூட நின்று நம்ம வந்து பிரதமரை வரவேற்றா நம்மளோட இமேஜ் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார். அதனால் நயினா நாகேந்திரன் சொன்னதெல்லாம் பெருசாக அவர் பொருட்படுத்தவே இல்லை. சென்னையில் போய் அவர் பிரதமர் மோடியை வரவேற்கிறதுக்கெல்லாம் போல. நேராக மதுரைக்கு வந்துட்டார். மதுரையில் வந்து பிரதமரை வந்து வரவேற்றார். சரி, எங்கேயோ ஒரு சைடு வந்து வரவேற்று பண்ணிட்டாரு. சரி, அதோட விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நயினா நாகேந்திரன் என்ன செஞ்சிருக்காரு, திட்டம் போட்டு அங்கே இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட எல்லாத்துட்டையும் என்ன செஞ்சுருக்காங்க, அண்ணாமலை பேரை எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் உச்சரிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஓகே தான். யாருமே வந்து பெருசாக வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பேரை பெருசாகவே யாருமே உபயோகப்படுத்தவே இல்லை. எப்படி வந்து மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்களோ, அந்த கூட்டத்தில் எப்படி அண்ணாமலை பேரை சொல்லாமல் தவிர்த்தாங்களோ, அதே போல் இந்த முறையும் பிரதமர் வந்திருக்கும்போது யாருமே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அண்ணாமலை பேரை சொல்லலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அண்ணாமலைக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ணாமலைனால தான் அவங்கெல்லாம் பிரயோஜனப்பட்டாங்க. அண்ணாமலை இவ்வளோ சதவீத வாக்குகளை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாங்க வச்சனால தான் இன்னைக்கு கூட்டணி தொடர்பாக அவங்க பேசவே முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை இல்லாமல், அண்ணாமலை பேரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் பாஜக ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே இவங்க அண்ணாமலை பேரை உச்சரிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட பிளானாக கூட இருக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார், நயினா நாகேந்திரன்டா ரெண்டும் கூட்டு கலவாணி தானே சொல்லியிருப்பாங்க. சொல்லி நீ அண்ணாமலையை வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பொதுக்கூட்டத்தில் கடைசியாக பேசின பிரதமர் வந்து ஒரு வார்த்தை பேசினார், அண்ணாமலை பேரை சொன்னார். இதை யாருமே எதிர்பார்க்கல. அது பிரதமர் வந்து அவருக்கே தெரியும் அண்ணாமலை எப்படிப்பட்ட நபர், அண்ணாமலைனால எவ்வளவு செல்வாக்கு இருக்குது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இங்கே இருக்கவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சாலும் அவங்க தெரியாத மாதிரி இருக்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் உண்மையிலேயே பாஜகவில் இருக்கிற தொண்டர்களுக்கு அண்ணாமலையோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதை வந்து பிரதமர் வந்து அண்ணாமலை பேரை மதுரை பொதுக்கூட்டத்தில் உச்சரித்த போது பார்த்தீங்கன்னா எழுந்த கிளாப்ஸ் இருக்குல்ல, எப்பயுமே அந்த துண்டை சுற்றுற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பேரை உச்சரிப்பு அப்படிங்கிறது பிரதமர் வாயிலேருந்து வந்த பிறகு, அது இல்லாமல் அந்த கும்பலோட கும்பலாக அண்ணாமலை ஒதுங்கி நின்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப பாடுபட்ட ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சது. அண்ணாமலையை பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு கும்பிடு போட்டுட்டு தான் போனார் பிரதமர் மோடி. இது கூட அவங்க யாருக்குமே பாஜகவில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளுக்கும் பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிடிக்கல. சரி, இதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவாரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில ஒரு செய்தி வேறு பரவாயில்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அதிமுக 2 ராஜ்யசபா சீட்டு தருவாங்கள்ல, அதில் ஒரு சீட்டு வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கேன்னு பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவர் ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவர் எம்பி ஆக்கி இந்த சைடு தமிழ்நாட்டு சைடே அவர் வர வேணாம், அந்த சைடே சுற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், நான் வந்து எம்பி ஆகி மத்திய மந்திரி ஆகிறதுலாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஆனால் பாஜக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு அண்ணாமலைக்கு கொடுங்க, அண்ணாமலையை நாங்கள் மத்திய மந்திரி ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சாயந்தரம் ஆலோசனை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டி போடணும். சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து பாஜகவுக்காக அட்லீஸ்ட் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. இது எதுவுமே நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா
அவர் சிங்காநல்லூர் தொகுதியை வந்து ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தார். சிங்காநல்லூர் தொகுதியில் அவர் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தொகுதியில் இப்போ யார் இருக்கா, சட்டமன்ற எம்எல்ஏவா யார் இருக்கான்னா அதிமுகவை சேர்ந்த கேஆர் ஜெயராமன் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார். இவரும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாஜகவோட மாவட்ட தலைவராக இருந்த பாலாஜி உத்தம ராமசாமி அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஏகப்பட்ட நிலங்களெல்லாம் அந்த பகுதியில் ஆட்டையப்பட்டிருக்காங்க. பஞ்சாயத்து பெருமளவில் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பாலாஜி உத்தம ராமசாமி மேலே எல்லாம் புகார்கள் ஏகப்பட்டது வந்தது. சரி, அது இல்லாமல் தாண்டி பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருந்தது. அண்ணாமலையும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அண்ணாமலை ஆதரவு கண்டிப்பாக சிங்காநல்லூர் தொகுதியில் தான் நம்ம தலைவர் போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் களத்தில் இறங்கி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் கேஆர் ஜெயராமனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இது, நம்ம நின்று எம்எல்ஏவாக இருக்கோம், இதே தொகுதியை நம்ம திரும்பவும் அதிமுகவில் கேட்க போகிறோம், அதிமுகவில் கிடைக்காது போல இருக்குது, கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருவாங்க, பாஜகவுக்கு தள்ளி விட்டாங்க அப்படின்னா, சிங்காநல்லூர் தொகுதியை பாஜக வாங்கிருச்சு அப்படின்னா, அண்ணாமலை போட்டி போட்டார் அப்படின்னா திரும்பவும் நம்ம இந்த ஏரியாவில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவரும் போயிட்டார். ரொம்ப சைலண்ட் மோடில் போயிட்டார். தொகுதியை வேறு யாருக்கோ தாரைவாக இருக்குது, நம்ம எதுக்கு இப்போ போய் செலவு பண்ணிக்கிட்டு. எல்லாமே ஒவ்வொரு எம்எல்ஏக்கள்லாம் இப்போ என்ன சேர்ந்தாங்க, பொங்கல் டயத்தில் எல்லாத்துக்கும் கிஃப்ட் பாக்ஸ், வீடு வீடாக கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்களா, அதே போல் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கேஆர் ஜெயராமன் இருந்தார். ஆனால் இப்போ அண்ணாமலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நயினா நாகேந்திரன் போன்றவங்க அவங்களெல்லாம் சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து தான் அவர் பொறுப்பாளராக போட்டாங்க ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு. ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டு விலகிட்டார். அப்பாவை காரணம் சொல்லி விலகிட்டார். ஆனால் இது பாஜக மேலிடத்துக்கு தெரியும், அண்ணாமலை ரொம்ப ரோசக்காரன் பாவேன் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சனால அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்களுமே அண்ணாமலைக்கு எங்கன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்கே முக்கியத்துவம் கொடுத்து கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சிங்காநல்லூர் தொகுதியில் வந்து என்னென்னா கேஆர் ஜெயராமனுக்கு வந்து ஒரு இப்போ ஜாக்பாட் அடித்த மாதிரி திரும்ப நம்ம தான் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், தொகுதி முழுக்க போஸ்ட் அடிக்கிறது, நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, அப்புறம் பரிசு பொருட்கள் கொடுக்குறது. நான் தான்ப்பா திரும்பவும் வேட்பாளர் இங்கே அதிமுக அதிமுக தான் இங்கே திரும்பவும் போட்டி போட போகுது, அதிமுகவில் தான் நாங்கள் வந்து நிற்க போகிறோம், நான் தான் நிற்பேன், இந்த பரிசு பொருளை வாங்கிக்க, எனக்கு ஓட்டு போட்டுரு ரெட்டைலைக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு ரொம்ப வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். கடந்த 2-3 மாதமாக பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக என்ன கேட்குறாங்க, தொகுதி பங்கீடில் தொகுதி ஒதுக்கீடில் வந்து எங்களுக்கு சிங்காநல்லூர் தொகுதியும் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதை கேட்டோன்னே மனுஷன் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஜெயராமன். என்னடா இது, இப்போ ஏன் எல்லாத்துக்குமே இது பண்ணியிருக்கிறேன், திரும்பவும் நீங்கள் கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேரில் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அக்கப்பூர் பண்ணுறீங்க. அண்ணாமலை பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தேன், அண்ணாமலை போட்டி போடலைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தொகுதியை எங்களுக்கு அதிமுக ஜெயிச்ச தொகுதியாக அதிமுக வந்து பிடுங்கன்னு நினைக்கிறீங்களா, நல்லாவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு அவரும் போயிட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து நாங்கள் வந்து அண்ணாமலைக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லல, பாஜக சார்பாக நாங்கள் யாரை வேணாலும் நிர்வாகிகளை கூட நிப்பாட்டுவோம். இந்த பாலாஜி உத்தம ராமசாமி இருக்கார்ல, அவரை கூட நிப்பாட்டுவோம். அவர் நில ஆக்கிரமிப்பு புகாரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எந்த அரசியல்வாதிக்கு இல்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அதை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் அழுத்தம் கொடுக்குறாங்க. இவருக்கு என்ன செய்வார், ஜெயராமனுக்கு என்ன தெரியும், என்ன பண்ணுவார், யார்கிட்ட போய் நிற்பார், வேலுமணிட்டையும் எடப்பாடி பழனிசாமிட்டையும் போய் நின்றானே சிங்காநல்லூர் தொகுதியை பாஜகவுக்கு விட்டு கொடுத்துறாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஏயா என்ன தொகுதி வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலையா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக முடிவு பண்ணி ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதில் உன்னால் வந்து ஒரு 5 தொகுதி 6 தொகுதியை கட் பண்ணிக்க, மீதி தொகுதியை அப்படியே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கே தெரியல. நானே எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு, நானே எடப்பாடியில் நிற்பேனான்னு தெரியாது, அதே போல் எஸ்பி வேலுமணி நானே தொண்டாமுத்தூர் தொகுதியில் நிற்பேனான்னு தெரியாது, பாஜக என்ன கேட்டிருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்ருக்காங்க. என்னடா இது, அதிமுகவுக்கு வந்த சோதனையாக இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாஜகவில் வந்து தீவிரமான ஒரு தேர்தல் பணியில் இருந்த ஒரு மனுஷனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சியை ஒரு கும்பலே எடுத்து பண்ணுது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம், அண்ணாமலை திரும்பவும் வருவார், திரும்பவும் தமிழ்நாட்டு அரசியலில் கலக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது, அவர் ஆதரிக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே. அண்ணாமலை வந்து ஒரு கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால தான் அண்ணாமலை வந்து அவங்க பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது. அண்ணாமலை மூலமாக தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன, கட்சி ஆரம்பித்து தனியாக செயல்பட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இப்போ தேர்தல் நெருக்கம், இதனால் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரனே 88 வயசில் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் வந்து மக்களுக்காக, இது அரசியல் களத்துக்கு கட்சி கிடையாது, ஆனால் மக்களுக்காக சேவை பண்ணக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாரு. என்ன சேவை பண்ண போகிறாருன்னு தெரியல. அவரெல்லாம் பேசுகிறாரு, இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. சசிகலா ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் எல்லாருமே சொல்லும்போது ஏன் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா
மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பித்தா செல்வாக்காக முடியாதா? கண்டிப்பாக ஆக முடியும். அண்ணாமலை பேரில் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு கிளப்புங்க அப்படின்னா கிளப்பிடுவார். ஆனால் என்னவோ ஒரு காரணம் பாஜக மேலிடத்துக்காக ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்க நிர்வாகிகள் அவரை போட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.